ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இசையமைப்பாளரான நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கொடுத்துருக்காரு. அந்த நியூஸை கேட்டு நம்ம தல அஜித் குமார் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாம குசியில் இருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் ஜிவி பிரகாஷ் அப்டேட் கொடுத்துருக்காருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை பற்றி அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டட் கம்போசிங் ஃபார் த மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டுடே, காட் பிளஸ் யூ ஃபயர் ஸ்டார்ஸ்னா. ஓ ஸோ நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தோட மியூசிக் கம்போசிங் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏரியாவே ரிப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மாசான கேங்ஸ்டர் படமாக தான் இருக்க போகுது. நம்ம கேங்ஸ்டர் படத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாருன்னா சொல்ல தேவையில்லை, ஒரு தரமான மாசான செய்கையை பார்த்தீங்கன்னா செய்வார்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் தான். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாரோட மிகப்பெரிய ரசிகர். ஸோ தரமான ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டரான நம்ம சுப்ரீம் சிந்தர் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பற்றி வாரி வழங்கியிருந்தாரு. அதாவது நிறைய பேர் விடாமுயற்சி படத்தில் நிறைய மாசீன்ஸ்லாம் இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் குட் பேட் அக்லி படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதெல்லாம் விடாமுயற்சி படத்தில் மிஸ் பண்ணோமோ அதை விட 10 மடங்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு குட் பேட் அக்லியில். அதாவது நம்ம எதிர்பார்க்குற மாஸ் சீன்ஸ், மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் ஆல்சோ மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி படத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போதே அப்படியே புல்ல அடிக்குது, செம்ம குஸ் பம்ஸாக இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைடா ரிலீஸ் ஆகுது. என்னென்னலாம் சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்களோ, ஒரு தரமான பிளாக் பஸ்டர் வர போகுது தலைக்கு. அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த படத்தோட டீசர் பத்தி ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வேலையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அஃபீஷியலா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பத்தி இந்த படத்தோட படக்குழு பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா கொடுக்கவே இல்லை. ஸோ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம். ரூமர்ஸ் நம்பி அதுக்கப்புறம் டீசர் வரலன்னா ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க.